மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதை அடுத்து மத்திய அரசு ஒப்புதல். ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த 6 கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டுக்கு பந்தல் அமைக்க நாளை கால்கோள் விழா. நடிகர் விஜய் காணொலி மூலம் பங்கேற்பதாக தகவல். புதிய கட்சி தொடங்கும் பொழுது எப்பொழுதும் ஆரவாரமாகத்தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்திலும் இதுதான் நடப்பதாக ஜி.கே. வாசன் பேட்டி. மக்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தினால் மட்டுமே முழு மதுவிலக்கு சாத்தியம். தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு பேருக்கு மது பழக்கம் இருப்பதாக EVKS இளங்கோவன் பேட்டி. குமாரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உயிரிழப்பு. காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மகப்பேறு இறப்பு விகிதம் கடந்த ஓராண்டில் 55 44 குறைந்துள்ளது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திருவண்ணாமலை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் வெளிமாநில லாட்டரிகளை விற்பனை செய்த 3 பேர் கைது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்தது காவல்துறை. உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் பெய்த கனமழையில் ரெப்டி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. அமெரிக்காவில் குழந்தையை ஒழுங்காக பராமரிக்காத தந்தைக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை. குழந்தையை எலிகள் கடித்து குதறியதால் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டிகள் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி வங்கதேசம் வெற்றி. 16 ரன்கள் வித்தியாசத்தில் வாகை சூடியது வங்காளதேச அணி. சேலம், தேனி உள்ளிட்ட 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு சிவசங்கரை முதல்வராக நியமித்து தமிழக அரசு உத்தரவு. ஹரியானா மாநிலத்தில் அனல் பறந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஹரியானாவில் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே தயாராகும் திமுக. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு. பத்திரப்பதிவு துறையில் செப்டம்பர் மாதம் வரை 1121 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான ஆய்வுக் கூட்டத்தில் தகவல். சத்தீஸ்கரில் போலி SBI வங்கி நடத்தி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி. உண்மையான வங்கி போல நடத்திய கும்பல் தலைமறைவு. புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு.